Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். நிறைய பேர் என்கிட்ட நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு சிம்பிளா ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு பட் இன்னைக்கு கிராஃப்ட் பண்ண போறது இல்ல, ஒரு ஆர்ட் தான் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்ட், ரொம்ப ஈஸியான ஒரு ஆர்ட். இது வந்து நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது கிட்ஸ்க்கான குட்டீஸ்க்கான ஒரு ஆர்ட் தான் நான் இந்த வீடியோல பண்றேன். அதனால வந்துட்டு சின்ன பசங்களுக்கான ஆர்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படினு சொல்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் வந்து எனக்கு ஈஸியான நியூஸ் பேப்பர் ஆர்ட் வேணும் அப்படினு சொல்றீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர் எடுத்துர்க்கேன், அதுக்கு அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துர்க்கேன். இப்போ அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேல அந்த நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ண போறோம். ஓகே, ஒரு போட்டோ ஃப்ரேம்க்குலாம் கவர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். பட் இந்த ஷீட்டுக்கு ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போறோம். ஃபெவிகால் போட்டுட்டு அதை வந்து பிரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதை அப்படியே பேக் சைடுல திருப்பி அந்த நியூஸ் பேப்பருக்கு மேல ஒட்டிடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃப்ரேம்லலாம் எப்படி சைடுல வந்துட்டு பேப்பர்ஸை கட் பண்ணி ஒட்டி விடுவோமோ அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பரோட சைடுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் பீஸை கட் பண்ணிட்டு அதுக்கு மேல லைட்டா ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரேம் மாதிரி சைடுலலாம் கவர் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சமே நல்லா பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் செஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரில் எப்படின்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, சின்னதாக அந்த பீசஸை மட்டும் கட் பண்ண போகிறோம். லெட்டர்ஸ் இருக்கும் பட் பெருசாக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தேவையில்லை. குட்டி லெட்டர்ஸாக இருக்கிற இடத்த மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய இங்கிலீஷ் பேப்பர்லலாம் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இங்கிலீஷ் பேப்பரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த பேப்பரில் வேணால் பண்ணலாம். பட் அந்த லெட்டர்ஸ் மட்டும் இருக்கிற இடத்த மட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம வந்துட்டு குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல அந்த போர்டு மாதிரி, அதுக்கு மேலே எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு பெரிய இடமா தெரியுதோ அதெல்லாம் தெரியாமல் கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதையுமே வந்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இருக்கிறதையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேயா? இப்போது குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. நம்ம ஒட்டியிருக்கோம்ல ஆல்ரெடி இந்த போர்டுக்கு மேலே இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரில் சின்ன இடம்லாம் தெரியுது அப்படியே, அதாவது கொஞ்சம் பெருசாக லெட்டர்ஸ் தெரியுது, அதேமாதிரி இமேஜஸ்லாம் தெரியுது. அந்த இமேஜஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன பேப்பர்ஸ் வச்சு ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட். ஓகே, இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. குட்டீஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணி ஒட்டிடலாம். ஓகே, பெரிய வேலைலாம் இதுக்கு கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இது வந்துட்டு பண்ணிடலாம். குட்டீஸ் நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் பண்ணுங்கக்கான்னு சொன்னனால தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன், ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். ஓகே, இப்போது நியூஸ் பேப்பரை நான் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற கிளியர் க்ளூ இருக்கும்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் க்ளூ இருக்குது அப்படின்னா கிளியர் க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க ஃபுல்லாக. நான் வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நீட்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சைடில் நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் ஒட்டிடுவோம், அதனால ரொம்ப நீட்டாக கட் பண்ணணும்னு இல்லை. ஓகே, இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ட்ராயிங்னு சொல்லலாம். ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த சைட்லலாம் அந்த ஃப்ரேம் மாதிரி ஒட்டியிருக்கோம்ல அதோட சைட்லலாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா ஜிக்ஸாக்காக லைன்ஸ் போடுறேன், ரொம்ப சிம்பிளாக போடுறேன். போட்டுட்டு கீழே இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஒரு தின்னான ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற பட்டை ப்ரஷோடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா பெயிண்ட்டே இல்லைனா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பெயிண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸ்கெட்ச் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாத்துலேயும் வந்துட்டு கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயிண்ட் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கெட்ச் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே ஒரு சைடு மட்டும் பண்ணலை, மிச்சம் இருக்கிற 3 சைடும் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் சென்டரில் சின்னதாக கோகனட் ட்ரீ மாதிரி நான் வரைகிறேன். நீங்கள் கோகனட் ட்ரீ வரையணும்னு அவசியம் கிடையாது, வேறு மாதிரி ட்ரீ கூட வரைஞ்சிக்கலாம். ட்ரீயில் வந்து பேட்ஸ் உட்காந்துருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குட்டியாக ஒரு ரெண்டு கோகனட் ட்ரீ இருக்க மாதிரி வரைகிறேன் பக்கத்தில். ஓகே, அதுவுமே கொஞ்சம் அவசரமாக வரைஞ்சனால இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே பார்த்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல் சைடில் கோகனட் ட்ரீயில் எப்படி இருக்குமோ அந்த கிளைகள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு 4-5 கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி, அதாவது க்ரீன் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த இன்னொரு ட்ரீக்கும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னுமே அந்த கிளையோட டெக்ஸ்சர் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இப்படி எப்படி நான் சைடில் வந்துட்டு கோடு போடணும் அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, 2 சைட்லேயும் இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுமே ரொம்ப ஈஸி. அந்த சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கீங்களா அதை சுற்றியுமே 2 சைடும் சின்ன லைன்ஸ் போடுறீங்க, அவ்வளோதான்.
போட்டு முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது கோகோனட் ட்ரீ மாதிரி கிடைக்கும். ஏன்னா அந்த கிளை தான் அதுக்கு முக்கியம். அந்த கிளை வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கனாலே அது ஒரு கோகோனட் ட்ரீ மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சருக்காக நான் வந்துட்டு டார்க் க்ரீனும் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த கோகோனட் ட்ரீயில் சின்ன சின்னதாக கோடு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போடுறேன். இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் போட்டுட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஷேடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் எடுத்திருக்கேன் நான். இது வந்து சாண்டில் கலர் அப்படின்ற மாதிரி இருக்குது. சாண்டில் கலர் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட சைடில் அந்த கிளை இருக்கும்ல அந்த இடத்துல வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். அது ஓரளவு தான் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து அந்த பிளாக் கலர் கொடுக்காதீங்க. ஓகே, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே புல்லோட எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக ரெட் கலர் பண்ணியிருக்கேன். எத்தனை நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ்னால் ஒரு 8 பீசஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சைட்லேயும் 2 ஒட்ட போகிறோம். 2 ஒட்டினா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரேம் மாதிரி நல்லாயிருக்கும். அதனால 2 பீஸை வந்துட்டு இதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். ஒன்று கீழே, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒன்று. இந்த மாதிரியே அதை சுற்றியுமே அந்த நியூஸ் பேப்பரில் ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல அதை சுற்றியுமே ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரெட் கலர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸஸை கட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் கோகோனட் ட்ரீ வரையணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் வரைஞ்சிக்கலாம். பட் இது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. சைடில் வந்துட்டு ஃப்ரேம் மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எது வேணால் ட்ராயிங் பண்ணலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு கோகோனட் ட்ரீ வரைஞ்சிருக்கேன். பட் இந்த ட்ரீ வரைகிறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ரொம்ப சிம்பிளாக கிட்ஸுக்கான ஒரு பெயிண்டிங் தான். அதனால ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.